ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். இது வந்து ஒரு டிஜிட்டல் கிளாக் தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹாலில் வச்சுக்கலாம், அல்லது டேபிளில் வச்சுக்கலாம், அல்லது உங்களோட பெட்டில் கூட சைடில் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அலாரம் எல்லாம் கூட இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளாக் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் மேனுவல் வந்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இது கூட வந்து பேட்ரிஸ் வந்து வரலை. பேட்ரி வந்து நம்ம தனியாக தான் போட்டுக்கணும். என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேன் ரிமோட்டுக்கு வந்த பேட்ரிஸ் வந்து இருந்துச்சு, AAA பேட்ரிஸ். அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 பேட்ரி வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பவருக்காக, இன்னொரு பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்சார் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக. மேலே இருக்கிற பேட்ரி வந்து நீங்கள் போட்டாலும் போடல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, லைட்டு மட்டும்தான் எரியாது. மிச்சபடிக்கு கீழே இருக்க 2 பேட்ரியுமே வந்து முக்கியம். ஸோ இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து வேணுமா வேணாமா, ஆனா ஆஃபா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மினிட்ஸ் அண்டு டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பட்டன், ஹவர் அண்டு மந்த்தை சேஞ்ச் பண்ணுறதுக்காக செகண்ட் பட்டன், இயர் அப்புறம் 24 ஹவர் கிளாக்கை வந்து ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தேர்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த செட் பட்டன் தான் மெயின். இதில் கீழே பாட்டம் வரைக்கும் ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா அலாரம் வந்து என்ன டைமுக்கு வேணும்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு துளி ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா டேட் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா டைம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே செட் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி அப்புறம் அந்த பிளிங்க் ஆகிறது வந்து ஆகாது. அப்புறம் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா சென்சாருக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைட்டு வேணும் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுங்க, லைட் எரிய தேவையில்லை அப்படின்னா ஆஃப் அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா மேலே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணால் அந்த லைட்டு வந்து எரியும். அதுக்காகத்தான் அந்த பட்டன். ஃபஸ்ட்டு நம்ம டைம் அண்ட் டேட் எல்லாம் வந்து செட் பண்ணிடலாம். இப்போ டைம் அப்படிங்கிறதுல ஸ்லைட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டைம் வந்து பிளிங்க் ஆகும். இப்போ வந்துட்டு அவரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து சேஞ்ச் ஆகும். மினிட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மினிட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கரெக்டான ஹவர் அண்ட் மினிட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம டேட் செட் பண்ணிக்கலாம். டேட் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லைடு வந்து கீழே டவுன் பண்ணோம் அப்படின்னா டேட்டு வந்துடும். டேட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டேட்டு சேஞ்ச் ஆகும். மந்த் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மந்த் சேஞ்ச் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அலாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்படியே வச்சு செட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். உங்கள் பெட் சைட்லலாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.